Welcome everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல நார்மாலிட்டி பத்தி பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம் வித் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க. உங்களுக்கு நார்மாலிட்டி பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். சரி, நார்மாலிட்டி டினோட்டட் பை சிம்பிள் கேபிட்டல் A. நார்மாலிட்டினா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் பெர் லிட்டர் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ ஒரு லிட்டர் சொல்யூஷன்ல எவ்வளவு கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் ஆயிருக்குது, தட் இஸ் நார்மாலிட்டி. ஸோ நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட் அப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். ஸோ ஒரு லிட்டர் சொல்யூஷன்ல எவ்வளவு, தட் இஸ் நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் ஆயிருக்குங்கிறது தான் நார்மாலிட்டி. இப்போ சொல்யூட் வெயிட் வந்து 100 கிராம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே, இதுல எத்தனை கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை we can substitute here. கரெக்டா? இப்போ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க வெயிட் ஆஃப் சொல்யூட் 100 கிராம் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட், இதுல எத்தனை கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதோடைய கிராம் ஈக்குவலன்ட் வெயிட்டால அதோட ஈக்குவல் வெயிட்டால டிவைட் பண்ணிட்டோம்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், அதோட ஈக்குவலன்ட் வெயிட், அந்த சொல்யூட்டோடைய ஈக்குவலன்ட் வெயிட் வந்து 20 கிராம். அவங்க 100 கிராம் அந்த சொல்யூட் கொடுத்துருக்காங்க, அதோட ஈக்குவலன்ட் வெயிட் வந்து 20 கிராம். 20 அப்படின்னா இப்போ எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ட் வெயிட் இந்த 100ல இருக்கும்? ஸோ 5 நம்பர்ஸ். ஏன்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா ஸோ 5 into 20 100. ஸோ 5 நம்பர்ஸ் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் வெயிட் வந்து இந்த 100 கிராம் சொல்யூட்ல இருக்கு. சரியா? இப்போ நம்ம 5 இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரி, இப்போ நார்மாலிட்டி அப்போ நான் இந்த நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட் பதிலாக நான் என்ன எழுதலாம்? வெயிட் ஆஃப் த சொல்யூட் இன் கிராம். எத்தனை கிராம் கொடுக்குறாங்க? 100 கொடுத்தாங்க 100, 200 கொடுத்தாங்க 200. ஸோ அவங்க என்ன அந்த சொல்யூட்டோட வெயிட் கொடுக்குறாங்க பை கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் த சொல்யூட். அந்த சொல்யூட்டோட கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் என்ன அதை போட்டுட்டோன்னா ஐ வில் கெட் நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட். அந்த சொல்யூட்ல எத்தனை நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் இருக்குங்கிறத நல்லா கண்டுபிடிச்ச முடியும். சரியா? ஸோ இதுக்கு பதிலாக நான் இந்த டேர்மை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வெயிட் ஆஃப் சொல்யூட் இன் கிராம் பை கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட் தட் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். அதை அப்படியே இங்கே எடுத்துக்கிறேன். சரி, இப்போ அவங்க லிட்டர்ல கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அந்த சொல்யூஷன் வந்து லிட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் அவங்க எம்எல்ல மில்லி லிட்டர்ல கொடுக்குறாங்க அப்படின்னா நான் லிட்டரை வந்து சரி மில்லி லிட்டர் வந்து லிட்டராக கன்வெர்ட் பண்ணும். எப்படி கன்வெர்ட் பண்ணும்? ஸோ இன்கேஸ் இஃப் தே கிவ் இன் எம்எல், so I should convert this ml into liter. How can I convert? So by 1000. so இப்போ இது லிட்டரா கன்வெர்ட் ஆயிடும். எப்போ அவங்க ml ல கொடுத்திருந்தாங்கன்னா. இப்போ நான் இதை எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? இந்த 1000 மேல எழுதிட்டேன்னா சோ கீழே வந்து வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர் பதிலா ml எழுதிக்கலாம். அதை தான் இங்க சேஞ்ச் பண்ணிருக்கேன். பாருங்க, so நார்மாலிட்டி n is equal to weight of solute in gram by gram equivalent weight of solute. அதுதான் அப்படியே எழுதிட்டேன் into 1000. இது மேலே போய்டும் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் ml. ஸோ இது நார்மாலிட்டி. ஓகே, இப்போ இதில் வெயிட் ஆஃப் சொல்யூட் இன் கிராம். அவங்க கொஸ்டினில் கண்டிப்பாக வெயிட் ஆஃப் சொல்யூட் இருக்கும். அப்படி இல்லைன்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் கொடுத்துட்டு வெயிட் ஆஃப் சொல்யூட் எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக நோ. தென் இது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. தென் 1000 ப்ராப்ளம் இல்லை. வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் ml கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, லிட்டர் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, பட் கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது ஈக்குவலன்ட் வெயிட்டை வந்து அந்த சொல்யூட்டோடைய ஈக்குவலன்ட் வெயிட்டை கிராம்ல எடுத்தோம்னா கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் லாஸ்ட் மோலாரிட்டி கான்செப்ட்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அங்கே வந்து மாலிகுலர் வெயிட்டை கிராம்ல எடுத்தோம், பட் இங்கே ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் த சொல்யூட்டை கிராம்ல எடுத்தோம். சரியா? மாலிகுலர் வெயிட்னா ஈஸியாக நான் கிராம் எடுத்துடலாம், நம்ம கிராமா போய் வெயிட் போய் நம்ம லேப்ல எடுத்துடலாம் மாலிகுலர் வெயிட்னா. பட் ஈக்குவலன்ட் வெயிட்டை எப்படி எடுக்கிறது? இப்போ மாலிகுலர் வெயிட் எப்படி வெயிட் எடுத்தோம்? இப்போ NaO வச்சுன்னா சோடியமோடைய அட்டாமிக் வெயிட் வந்து 23, ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் வந்து 16, ஹைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் வந்து 1. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா we will get 40 is the molecular weight of NaOH. இப்போ molecular weight of the solute கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. weight of the solute by molecular weight of the solute. மோலாரிட்டிலாம் molecular weight தான் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் 1000 நமக்கு கான்ஸ்டன்ட். தென் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் ml கொடுத்தாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது எதுவுமே நமக்கு ப்ராப்ளம் இல்லை except this step, equivalent weight of the solute. Equivalent weight of an element is that weight of the element that will combine with or replaces 1 gram of hydrogen or 35.5 gram of chlorine or 8 gram of oxygen. Okay, அப்போ எவ்வளோ weight of that element required, weight of element
require to replace or combine with 1 gram of hydrogen. அதாவது 1 gram hydrogen கூட combined ஆகிறதுக்கு எவ்வளோ weight of solute, இந்த elementனா எவ்வளோ weight of element, compoundனா எவ்வளோ weight of compound require ஆயிருக்கு 1 gram hydrogen கூட combine ஆக இல்லை replace பண்ண. Similarly 35.5 gram chlorine வந்து replace பண்ண இல்லை combine ஆக எவ்வளோ weight of element வந்து require ஆயிருக்கு. That weight தான் என்னன்னா equivalent weight. சரிங்க சார், அது எப்படி சார் ஈக்குவலன்ட் வெயிட் நான் கால்குலேட் பண்றது? எனக்கு எப்படி தெரியும் அந்த எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வெயிட் வந்து ரிக்வயர் ஆயிருக்கு டு கம்பைன் வித் 1 gram ஆஃப் ஹைட்ரஜன்? ஸோ தட் இஸ் ஈக்குவலன்ட் வெயிட் இல்லையா? எனக்கு எப்படி தெரியும் எவ்வளோ வெயிட் ஆஃப் தட் சொல்யூட் வந்து ரிக்வயர் ஆயிருக்கு டு கம்பைன் வித் 1 gram ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்றதுன்னா அதுக்கு சர்டன் மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் த சொல்யூட். அது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, ஸோ equivalent weight of the element. இப்போ எலமெண்டா இருக்கலாம், நம்ம எடுத்து क्वेश्चनல வந்து எலமெண்ட் இருக்கலாம், இல்ல ஆசிட் இருக்கலாம், இல்ல பேஸ் இருக்கலாம், இல்ல சால்ட் இருக்கலாம், இல்ல அயன் இருக்கலாம், இல்ல ஆக்சிடேஷன் ரிடியூசிங் ஏஜென்ட் இருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட். இப்போ எலமெண்ட்னா என்ன? ஹைட்ரஜன் வந்து ஒரு எலமெண்ட், H, ஆக்சிஜன் ஒரு எலமெண்ட். இது மாதிரி நம்ம பீரியாடிக் டேபிள்ல 118 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒன்று இண்டிவிஜுவல் எலமெண்ட். சரி, இப்போ ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் எலமெண்ட் எப்படி? எலமெண்டோட ஈக்குவலன்ட் வெயிட் தான் இதெல்லாம் எலமெண்ட். இது மாதிரி எலமெண்டோட ஈக்குவலன்ட் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதோட அட்டாமிக் வெயிட் பை வேலன்சி ஆக்சிடேஷன் நம்பர். ஓகேவா? அட்டாமிக் வெயிட் இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கோமே, ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் என்ன? 60. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே மோலாரிட்டி கான்செப்ட்லயே எப்படி அட்டாமிக் வெயிட் கண்டுபிடிக்கிறது எல்லாமே பிரீஃபா கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நீங்கள் அந்த மோலாரிட்டி கான்செப்டை பார்த்தீங்கன்னா இது நல்லா புரியும். சரி, அதுக்குரிய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 60 பை வேலன்சி. இதோடைய வேலன்சி வந்து 2. அப்போ 2ஆல் நான் டிவைட் பண்ணனா ஐ வில் கெட் 8. ஸோ தட் இஸ் த ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் எலமெண்ட். 8 இஸ் த ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் எலமெண்ட். அப்போ 8 gram ஆக்சிஜன் எடுத்தோம்னா தட் வில் பி த ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் எலமெண்ட். சரி, இப்போ ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஆசிட். ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஆசிட், மாலிகுலர் வெயிட் ஆஃப் த ஆசிட் பை பேசிசிட்டி. Molecular weight of acid by basicity, that is the equivalent weight of acid. Basicity na enna appadina number of replaceable hydrogen. Replaceable hydrogen, number of replaceable hydrogen, that is basicity. சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு H2SO4 எடுத்துக்கோமே. H2SO4 இப்போ இதோட ஈக்குவலன்ட் வெயிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்துட்டு 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ 2 ஹைட்ரஜன், அதோடைய வெயிட் வந்து 2 into 1, ஸோ 2. சிமிலர்லி சல்ஃபர், 1 சல்ஃபர் இருக்கு. ஸோ 1 into 16, that is 32. 1 into 32, that is the weight of sulfur. ஸோ 32 and 4 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ 4 into 16, கரெக்ட்? ஸோ 64. ஸோ 2, 4, 8, 6 plus 3, 9. 98 is the molecular weight of H2SO4. ஓகேவா? molecular weight of H2SO4. அப்போ equivalent weight என்ன? 98 by basicity, replaceable hydrogen. ஓகேவா? இதில் எத்தனை replaceable hydrogen இருக்கு? இந்த 2 ஹைட்ரஜனும் replaceable hydrogen. நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணோம்னா இந்த 2 ஹைட்ரஜனும் H plus புரோட்டானா வெளியில் போகும். அப்போது replaceable hydrogen வந்து 2. அப்போ 98 by 2 cancel பண்ணோம்னா 49. So equivalent weight of sulfuric acid H2SO4 is 49. புரிஞ்சுதா? அதே மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே அந்த பேசிசிட்டி வந்து 2ஆ தான் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ HCl எடுத்தோம்னா நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் 1 தான். ஓகேவா? அதே மாதிரி இப்போ CH3COOH இருக்கு. CH3COOH இது அசிட்டிக் ஆசிட். இதில் 4 ஹைட்ரஜன் இருக்கே சார், அப்போ பேசிசிட்டி 4ஆன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இதில் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் 1 தான். அதாவது CH3CO மைனஸ் ஆகும், H ப்ளஸ் ஆகும் போகும். அப்போ ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இதில் எத்தனை? 1 தான். சரியா? ஏன் சார் இந்த ஹைட்ரஜன் போவாதா அப்படின்னா இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன் நெக்ஸ்ட் இதில். பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நம்ம இதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி இதில் ஏன் OH போகாதா அப்படின்னா OH போகாது. இதில் ஒரே ஒரு H ப்ளஸ் மட்டும்தான் அயனைஸ் ஆகும் வாட்டரில் நம்ம டிசால்வ் பண்ணும்போது. அதுக்குரிய ரீசன் நான் இன்னொரு வீடியோவில் பிரீஃபாக போடுறேன். ஏன்னா அது இதை மட்டும் சொல்ல முடியாது. ஸோ இதில் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் பார்த்தோம்னா ஒரு ஹைட்ரஜன் தான். அப்போது இதுக்கு பேசிசிட்டி வந்து 1. அப்போ இதோடைய மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை 1 போட்டோம்னா தட் இஸ் த ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் தட் அசிட்டிக் ஆசிட் CH3COOH.
புரிஞ்சுதா? சரி, இப்போ அதே மாதிரி ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் பேஸ் மாலிகுலர் வெயிட் ஆஃப் பேஸ் பை அசிடிட்டி. இப்போ அசிடிட்டின்னா என்ன? இங்கே ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன், இங்கே எத்தனை OH மைனஸ் கொடுக்குது, தட் இஸ் அசிடிட்டி. ஓகேவா? ஏன்னா இது ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் பேஸ்னா என்ன? கண்டிப்பாக OH இருக்கும், அதான் பேஸ். இப்போ எக்ஸாம்பிள் NaOHன்னு வச்சுக்கோமே, NaOH. ஓகேவா? இப்போ NaOH உடைய ஈக்குவலன்ட் வெயிட் என்ன அப்படின்னா, இதில் எத்தனை OH இருக்கு? ஒரு OH. அப்போ மாலிகுலர் வெயிட் ஆஃப் NaOH, ஓகேவா, மாலிகுலர் வெயிட் ஆஃப் NaOH by 1. மாலிகுலர் வெயிட் ஆஃப் NaOH by 1. ஏன்னா 1 ஹைட்ராக்சைடு தான் இருக்கு. ஓகேவா? இப்போ இதோட மாலிகுலர் வெயிட் என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இருந்தாலும் சொல்கிறேன். சோடியமுக்கு அட்டாமிக் வெயிட் 23, ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ தட் இஸ் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. அதோடைய நம்பர் ஆஃப் ஹைட்ராக்சைடு என்ன எத்தனை? 1. ஸோ 40 by 1 இஸ் ஈக்குவல் டு 40 இஸ் த molecular weight as well as 40 is the equivalent weight of NaOH. ஓகேவா? இப்போ CaOH வைஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு எடுத்துறோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு எடுத்துட்டோம்னா இப்போ இதில் வந்துட்டு இதோடைய அட்டாமிக் வெயிட், கால்சியமோட அட்டாமிக் வெயிட், ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் 2 டைம்ஸ், ஹைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் 2 டைம்ஸ் எடுத்துட்டோம்னா இதோடைய மாலிகுலர் வெயிட் என்ன வரும் அப்படின்னா 74. இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயன்? 2. OH வந்து 2. ஸோ by 2. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? ஈக்குவலன்ட் வெயிட் 37. புரிஞ்சுதா? கால்சியம் ஹைட்ராக்சைடுடைய மாலிகுலர் வெயிட் வந்து 74, பட் ஈக்குவலன்ட் வெயிட் வந்து 37. புரிஞ்சுதா? இது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த மோலாரிட்டி கான்செப்ட்ல எப்படி வந்து மாலிகுலர் வெயிட் கால்குலேட் பண்ணுறது. இங்கே ஒரு கால்சியம், ஸோ இதோடைய வெயிட் வந்து 40, ஆக்சிஜன் இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, ஸோ 16 + 16 32. ஸோ 40 + 32, 2 ஹைட்ரஜன் +2. ஓகேவா? 40 கால்சியத்துக்கு, ஆக்சிஜனுக்கு 2 ஆக்சிஜன், ஸோ 16 + 16 32, 2 ஹைட்ரஜன், ஸோ +2. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 74 கிடைக்கும். ஸோ தட் இஸ் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு. பட் இதோட ஈக்குவலன்ட் வெயிட்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயன் 2. ஸோ அதாவது 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா we will get the equivalent weight of calcium hydroxide, that is 37. So that is the equivalent weight of base. இப்போ ஒரு சால்ட் இருக்குது, அதோட ஈக்குவலன்ட் வெயிட் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா formula weight by total number of positive or negative charge. இப்போ எக்ஸாம்பிளுக்கு NaCl, அது ஒரு சால்ட் தானே, நல்லா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? NaCl ஒரு சால்ட், NaCl. இப்போ இதோடைய ஈக்குவலன்ட் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதோடைய ஃபார்முலா என்ன? சோடியம் குளோரைடு. ஸோ இது ஒரு ஃபார்முலா. அப்போ இதோடைய ஃபார்முலா வெயிட், இப்போ சோடியத்தோடைய வெயிட் என்ன? 23. குளோரினுடைய வெயிட் என்ன? 35.5. ஓகேவா? இது ரெண்டும் ஆட் பண்ணீங்கன்னா தட் இஸ் த ஃபார்முலா வெயிட். அதே மாதிரி தான் இப்போ நம்ம H2SO4 அப்படி தான் பண்ணணும், சோடியம் ஹைட்ராக்சைடுக்கும் அப்படி தான் பண்ணணும். ஸோ அதில் இருக்கிற அட்டாமிக் வெயிட் ஆட் பண்ணோம்னா தட் இஸ் த மாலிகுலர் வெயிட். இதை அயான்ஸ் சால்ட்டுங்கிறதால நம்ம ஃபார்முலா வெயிட்னு சொல்லலாம், இல்லைன்னா மாலிகுலர் வெயிட்னே சொல்லலாம். தட் இஸ் நாட் த இஷ்யூ. ஸோ மாலிகுலர் வெயிட் ஆஃப் தட் சால்ட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ். இதில் எங்கே சார் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது? இப்போ Na எப்படி வாட்டரில் டிசோசியேட் ஆகும்னா Na ப்ளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும். அப்போ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அயன் எடுத்துட்டாலும் 1, நெகட்டிவ் அயன் எடுத்துட்டாலும் 1. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி by 1, that will be the equivalent weight of that NaCl. ஓகேவா? ஸோ இப்போ CaCl2 இருக்கு, CaCl2 இது ஒரு சால்ட். இப்போ இதுக்கு எப்படி? அப்போ இதுக்கு சார்ஜ் வந்து +2. ஓகேவா? இது ஒரு சால்ட். அப்போ இதோடைய மாலிகுலர் வெயிட் இங்கே போடணும் by 2. ஓகேவா? ஏன்னா இது வாட்டரில் எப்படி டிசோசியேட் ஆகும்னா Ca2 + 2Cl மைனஸாக டிசோசியேட் ஆகும். அப்போ சார்ஜ் வந்து +2, இல்லைன்னா 2Cl மைனஸ், அப்போ 2. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் அயான், அயன் என்ன? அது என்ன அயன்? இப்போ Na+, இது ஒரு அயன். அயன்னா என்ன? அயன்னா இது எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு பாசிட்டிவ் அயனாவோ இல்லை எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு நெகட்டிவ் அயனாக இருக்கும். அப்போது ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு கெயின் பண்ணிட்டு அயனாக மாறும். அதோட ஈக்குவலன்ட் வெயிட் என்ன அப்படின்னா, ஸோ அதோடைய அயானிக் வெயிட், இதோடைய வெயிட் பை டோட்டல் சார்ஜ் ஆன அயன். ஓகேவா? தென் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிடைசிங் அண்ட் ரிடியூசிங் ஏஜென்ட், ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிடைசிங் அண்ட் ரிடியூசிங் ஏஜென்ட். இப்போது எக்ஸாம்பிள் சொல்லலாம். FeCl2 ஒரு ரியாக்ஷனில் FeCl3 கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? நவ் வாட் வில் பி த ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். FeCl2 FeCl3 கன்வெர்ட் ஆகுது.
what will be the equivalent weight of this? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா molecular weight divided by change in oxidation state. Molecular weight of that substance divided by change in oxidation state. சரி, இப்போ இதுல molecular weight என்ன, இதுல oxidation state என்ன? கிறிஸ் கிராஸ். இது ஏற்கனவே நான் ஆக்சிடேஷன் ஸ்டேட், வேலன்ஸ் இதெல்லாம் பிரீஃபாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக எப்படி வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு வேலன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கூட தெளிவாக சொல்லியிருக்கேன். சரி, இதோடைய வேலன்ஸ் வந்து +2, இதுக்கு வந்து +3, ஜஸ்ட் கிறிஸ் கிராஸ். கிறிஸ் கிராஸ். இப்போது இதில் சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. என்னது? +2லேருந்து +3 மாறுது. ஸோ எத்தனை நம்பர் வந்து சேஞ்ச் ஆகுது? 1 நம்பர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த நம்பர் தான் இங்கே போடணும். ஸோ மாலிகுலர் வெயிட் பை சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பை 1 போட்டிங்கன்னா ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிடைசிங் ஆர் ரிடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? இங்கே இருக்கிறது எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு ஆக்சிடேஷன். இதே இங்கே ரியாக்டன்ட் வந்து எலக்ட்ரான் கெயின் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் ரிடக்ஷன். ஓகேவா? இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னா ஈக்குவலன்ட் வெயிட் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஈக்குவலன்ட் வெயிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க கொடுக்குற காம்பவுண்டு ஆசிடாக இருக்கும், மேக்ஸிமம் பேஸாக இருக்கும், இல்லைனா சால்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் வரும். ஆசிட் பேஸ் சால்ட்டுக்குள்ளே தான் மேக்ஸிமம் அவங்க கொஸ்டினில் காம்பவுண்ட் கொடுப்பாங்க. அப்போ அதோட ஈக்குவலன்ட் வெயிட்டை கண்டுபிடிச்சி அந்த ஈக்குவலன்ட் வெயிட்டை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஈக்குவலன்ட் வெயிட்டை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா அந்த ஈக்குவலன்ட் வெயிட்டை கிராம், அவ்வளோ கிராம் போய் நம்ம வெயிட் எடுத்தோம்னா தட் இஸ் கிராம் ஈக்குவலன்ட் வெயிட். ஸோ அந்த ஈக்குவலன்ட் வெயிட்டை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு நார்மாலிட்டி கிடைச்சிடும். சரியா? இப்போ நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் பார்ப்போம். First one, calculate the normality of solution containing 31.5 gram oxalic acid in 2.5 liters solution. Molecular weight கூட கொடுத்துட்டாங்க 126. ஆப்ஷன் வந்து 0.2, 0.1, 0.005, 0.025 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இதை எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது? நார்மாலிட்டி நமக்கு தான் ஏற்கனவே ஃபார்முலா தெரியுமே. நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னது? weight of solute in gram, weight of solute in gram by gram equivalent weight of solute, weight of solute, okay va, into 1 by volume of solution in liter. Okay va? இதே அவங்க இங்கே லிட்டரில் கொடுத்தாங்கன்னா அதனால் நானும் இதை லிட்டரில் எடுத்துட்டேன். இதே அவங்க மில்லி லிட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா நான் இந்த இடத்துல மில்லி லிட்டர் போட்டு அந்த 1000 மேலே போட்டுக்கலாம். இல்லைனா அந்த மில்லி லிட்டர் நான் எப்படி வேணாலும் அதை லிட்டராக கன்வெர்ட் பண்ணி இந்த பிளேஸில் போட்டாலும் எனக்கு ஓகே தான். ஓகே, ஸோ இப்போ வெயிட் ஆஃப் சொல்யூட் இன் கிராம் எத்தனை கிராம் கொடுத்துருக்காங்க? கால்குலேட் த நார்மாலிட்டி ஆஃப் சொல்யூஷன் கண்டெய்னிங் 31.5 கிராம் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட். ஸோ சொல்யூட்டோட வெயிட் வந்து 31.5 கிராம். வெயிட் ஆஃப் சொல்யூட் இன் கிராம் அவங்களுக்கு கிராமில் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் டேரெக்டாக எடுத்துட்டேன். பை gram equivalent weight of solute. சரி, எடுத்துட்டோம். 1 by volume of solution in liter. ஸோ சொல்யூஷனோட வால்யூம் 2.5 கொடுத்துட்டாங்க, எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட். அப்போது சொல்யூட் என்னது? ஆக்சாலிக் ஆசிட். சொல்யூட் என்னது? ஆக்சாலிக் ஆசிட். அதோட மாலிகுலர் வெயிட் வந்து 126. மாலிகுலர் வெயிட் வந்து 126. இப்போது கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் கண்டுபிடிக்கணும்? இது ஆசிட். அப்போ molecular weight of acid, molecular weight by basicity. ஓகேவா? இப்போ இதோட molecular weight கொடுத்துட்டாங்க 126. இதோட basicity கண்டுபிடிக்கணும். basicity எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். number of replaceable hydrogen. number of replaceable hydrogen. oxalic acid ஃபார்முலா என்ன அப்படின்னா இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ COOH இங்கே ஒரு டாட் H2O. இதில் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஹைட்ரஜன் தான் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன். ஓகேவா? இது ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன். சரி, பை ப்ராக்டிஸில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சாலிக் ஆசிட்னா அதில் 2 ஹைட்ரஜன் வந்து வெளியில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பெசிசிட்டிங்கிறது என்னது? 2. பெசிசிட்டி என்னது? 2. சரியா? அப்போ இதெல்லாம் டிவைட் பண்ணனா ஐ வில் கெட் 63. So 63 தான் என்னது? equivalent weight of oxalic acid. 63 தான் என்னது? equivalent weight of oxalic acid. ஓகேவா? அப்போ 63 கண்டுபிடிச்சிட்டேன்.
63 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஓகேவா, 63 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். இப்போ இதை ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். பாருங்கள் எப்படி கேன்சல் பண்ணலாம். 2 into 31.5 is 63. ஓகேவா, ஸோ is equal to 2 into 2.5. 1 by 2 into 2.5 is equal to 5. 2 into 2.5. So that will be equal to 1 by 5 is there, no? So that will be equal to 0.2. Actually இந்த 1ல வந்து 5 போகாது. So 0 point அப்படின்னு போட்டாலும் இந்த இடத்துல 0 வச்சுக்கலாம். So 2 5s are 10. So 0.2. So which option? This option is correct option. புரிஞ்சுச்சா? சரி, இப்போ வேற ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். இப்போ அதுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இப்போ என்னன்னா நார்மல் சொல்யூஷன், n/2னா செமி நார்மல் சொல்யூஷன், n/10ன்னு அவங்க கொஸ்டின் இருக்குன்னா டெசி நார்மல், n/10ன்னு இருக்கலாம், இல்லைன்னா 10⁻⁻1ன்னு இருக்கலாம். 10⁻⁻1 டெசி நார்மல், இல்லைன்னா 1/10 டெசி நார்மல். அதேமாதிரி 10⁻⁻2 சென்டி நார்மல், இல்லைன்னா 1/100. ஓகேவா, அதேமாதிரி 10⁻⁻3 இல்லைன்னா 1/1000, தட் இஸ் மில்லி நார்மல். புரிஞ்சுதா? ஸோ இப்போ how many grams of diabasic acid அவங்க கொடுத்துட்டாங்க. பேசிசிட்டி வந்து 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, பேசிசிட்டி வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. how many grams of diabasic acid molecular weight கொடுத்துட்டாங்க. should be present in 100 ml of aqua solution to give decinormal strength. அப்போ ஸ்ட்ரென்த் கொடுத்தாங்க டெசிநார்மல். டெசிநார்மல் என்ன? 1/10. ஓகேவா, அப்போ n is equal to weight of solute in gram by gram equivalent weight of solute into 1000 volume of solution in ml. in ml. ஓகேவா, ஸோ இப்போ இதில் என்ன n கொடுத்தாங்க. n என்னது? டெசி நார்மல். டெசி நார்மல்னா என்ன? 1/10. டெசி நார்மல்னா 1/10. ஸோ 1/10 is equal to weight of solute in gram. அவங்க கேட்கறது how many grams of diabasic acid should be present. அப்போது எவ்வளோ சொல்யூட் வந்து டிசால்வ் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அது அன்னோன், அப்போ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ அது எனக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். பை கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட். கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? மாலிகுலர் வெயிட் பை பேசிசிட்டி. ஓகேவா, மாலிகுலர் வெயிட் பை பேசிசிட்டி. அப்போது எனக்கு என்ன வரும்? 200/2. ஏன்னா டைபேசிக் ஆசிட் கொடுத்துட்டாங்க கரெக்டாக, இன்ட்டு 1000 by volume of solution in ml. So 100 ml. ஓகேவா, இதை அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். 20 கேன்சல். இங்கே இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா I will get 100. இதுலேயும் 10 கேன்சல் பண்ணி 10 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் 10 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த 10 இந்த சைடு போயிடுச்சுன்னா ஸோ 10/10 is equal to x. 10/10 is equal to x. இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணனா I will get 1. ஓகேவா, ஸோ the answer will be 1 gram. 1 gram diabasic acid வந்து டிசால்வ் ஆகிருக்குது 100 ml ஆஃப் சொல்யூஷனில். அப்போ தான் அது வந்து டெசிநார்மல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். புரிஞ்சுதா? சரி, இப்போது another one important சொல்கிறேன். if molecular weight of substance is taken in gram, if molecular weight of substance is taken in gram, that is 1 mole. இப்போ molecular weight of the substance சொல்யூட்டோ ஏதோ நம்ம அதை வந்து கிராமில் போய் வெயிட் எடுத்தோம் அப்படின்னா that is called 1 mole. 1 mole என்ன அப்படின்னா that contain Avogadro number of molecule 6.023 into 10⁻23 molecule. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ H2SO4 ஒன்று எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க. இப்போ H2SO4 மாலிகுலர் வெயிட் என்ன ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணதான் 98 கிராம் சல்ஃபியூரிக் ஆசிட் போய் நம்ம லேபில் வெயிட் எடுத்தோம் அப்படின்னா that will contain 1 mole. அப்போ 1 mole என்ன? 98 கிராம் H2SO4ல எவ்வளோ H2SO4 மாலிகுல் இருக்கும் அப்படின்னா இந்த 6.023 into 10⁻23 மாலிகுல் இருக்கும். 6.023
into 10 to the power of 23 molecules of H2SO4 வந்து எதில் இருக்கும் அப்படின்னா 98 கிராமில் இருக்கும். இப்போ H2SO4 98 கிராம். இப்போ NaO வச்சுன்னா இதோடைய மாலிகுலர் வெயிட் 40 ஏற்கனவே பார்த்துருக்கோம். எப்படி மாலிகுலர் வெயிட் கால்குலேட் பண்ணுறதா உங்களுக்கு தெரியும். இப்போ 40 கிராம் NaO வச்சு எடுத்தோம் அப்படின்னா லேபில் போய் அதில் எத்தனை மாலிகுல் இருக்கும்னா 6.023 into 10 to the power of 23 மாலிகுல் இருக்கும். புரிஞ்சிச்சா? அதுதான் 1 மோல். புரிஞ்சுதா? அப்போ மாலிகுலர் வெயிட் அளவுக்கு நம்ம வெயிட் எடுத்தோம்னா அதில் 1 மோல். அதில் அந்த அவகட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல் இருக்கும். சரிங்க சார். இப்போ அதில் எத்தனை ஆட்டம் இருக்கும்? இப்போ H2SO4 வந்து 98 கிராம் எடுத்தோம்னா தட் இஸ் 1 மோல். அதில் இவ்வளோவுக்கு H2SO4 மாலிகுல் இருக்கும். எனக்கு இதில் எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலி இதில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குல்ல. அப்போ 2 into 6.023 into 10 to the power of 23 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். புரிஞ்சுதா? இல்லை சல்ஃபர் ஆட்டம் எத்தனை இருக்கும் அப்படின்னா இங்கே ஒன்லி 1 சல்ஃபர் ஆட்டம். அப்போ 1 into 6.023 into 10 to the power of 23 சல்ஃபர் ஆட்டம். இப்போ இதில் எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும் அப்படின்னா 4 into 6.023 into 10 to the power of 23 ஆக்சிஜன் ஆட்டம். புரிஞ்சுதா? சரி. இப்போ ஸோ 98 கிராம் H2SO4 contain 1 mole. 98 gram H2SO4 contain 6.023 into 10 to the power of 23 molecule of that H2SO4. Then 98 gram H2SO4 contain 2 into 6.023 into 10 to the power of 23 hydrogen atom. ஏன்னா அது 2 hydrogen atom இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி 98 gram H2SO4 contain 6.023 into 10 to the power of 23 sulfur atom. இங்க 2 போடல. ஏன் அப்படின்னா ஒரு சல்ஃபர் ஆட்டம் தான் இருக்கு. இத்தனை சல்ஃபர் ஆட்டம் இருக்கும். பட் ஆக்சிஜன் வந்து 4 into 6.023 into 10 to the power of 23 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். புரிஞ்சுதா? சரி. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். If a solution of H2SO4 contain 3.0115 into 10 to the power of 23 atoms. நல்லா கவனமாக பார்க்கணும். 6.023 into 10 to the power of 23 னா 1 mole. இங்கே என்ன சொல்கிறாங்க 3 பாயிண்ட். அப்போ half mole கொடுத்துருக்காங்க. இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? half mole கொடுத்துருக்காங்க. கரெக்டாக half mole கொடுத்துருக்காங்க. ஸோ if a solution contain half mole atoms அவங்க கிராமில் கொடுக்கல. கிராமில் கொடுத்துருந்தா டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பட் கிராமில் கொடுக்கல. அதுக்கு பதிலாக எத்தனை மோல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. half mole. இப்போ half மோல்னா இங்கே half ஆஃப் த மாலிகுலர் வெயிட் தான் டிசால்வ் பண்ணியிருக்காங்க. half ஆஃப் த மாலிகுலர் வெயிட்னா 98ல் பாதி 49 தான் டிசால்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ சொல்யூஷன் வந்து எவ்வளோ H2SO4 எடுத்துருக்காங்க அப்படின்னா 49 கிராம். புரிஞ்சிருச்சா? ஈவன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா contains 3.0115 into 10 to the power of 23 atoms of sulfur. இப்போ ஏற்கனவே பார்த்தோம்னா H2SO4ல ஒரு சல்ஃபர் தான் இருக்குது. ஒரு சல்ஃபர் தான் இருக்குது. அப்போ half mole சல்ஃபர். ஓகேவா? H2SO4ல 1 mole சல்ஃபர் இருக்குது. H2SO4ல 1 mole சல்ஃபர் இருக்குது. அவங்க சொல்கிறது என்ன? H2SO4 contain 3.0115 into 10 to the power of 23 atoms of sulfur. அப்போ half mole of sulfur இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாக 1 mole 98 கிராம் எடுத்திருந்தாங்கன்னா 1 mole சல்ஃபர் இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தோம். 98 கிராம் எடுத்திருந்தாங்கன்னா that contain 1 mole sulfur. 98 கிராம் எடுத்திருந்தாங்கன்னா 1 mole சல்ஃபர் இருந்திருக்கும். புரிஞ்சுதா? half mole சல்ஃபர் எப்போ வரும்? half mole சல்ஃபர் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ half mole சல்ஃபர் எப்போ இருந்திருக்கும்? இதில் இவங்க half mole எடுத்திருந்தாங்கன்னா புரிஞ்சுதா? H2SO4 half mole எடுத்திருந்தா தான் half mole சல்ஃபர் இருக்கும். ஓகேவா? if a solution H2SO4 contain 3.0115 into 10 to the power of 23 atoms of sulfur. அப்போ half moles of sulfur. half moles of sulfurனா சல்ஃபியூரிக் ஆசிட் half moles தான் எடுத்துப்பாங்க. புரிஞ்சுதா? in 500 ml of solution. Find its normality as usual. So n is equal to that weight of the solute in gram. Weight of the solute in gram என்னது? Actually half mole. half mole என்னது? 49 by then equivalent weight of the solute. Equivalent weight of the solute என்னது? H2SO4 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? equivalent weight of the solute. அப்போ H2SO4 கொடுத்துட்டாங்க. H2SO4 equivalent weight எப்படி கண்டுபிடிக்கிறது? அதோடைய molecular weight upon basicity. இதோட molecular weight என்ன? 98 upon basicity என்னது? 2 replaceable hydrogen. அப்போ 2 into 1000 by volume of solution in ml 500 ml. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். 0 கேன்சல். 98 by 2 49. ஓகேவா? இப்போ இந்த 49 கேன்சல் பண்ணிடலாம். 10 by 5 is equal to 2. So the answer is 2. So n is equal to 2.
புரிஞ்சுதா? இப்போ இன்னொரு ஃபார்முலாஸ், இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்ப்போம். பாருங்க, நல்லா கவனமா பாருங்க. இஃப் V1 வால்யூம் N1 நார்மாலிட்டி இஸ் சேஞ்ச்டு டு நியூ வால்யூம் V2 அண்ட் நார்மாலிட்டி N2, அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னன்னா N1 V1 is equal to N2 V2. இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஏற்கனவே ஒரு NaOHO H2SO4 ஏதோ ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோங்க. ஓகேவா? இதோடைய நார்மாலிட்டி வந்து 0.1, வால்யூம் வந்து 50 ml. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100 ml மாத்திரம், இல்லை 70 ml ஏதோ ஒன்று வாட்டர் வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணி இதோடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். 100 ml அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணி இதோடைய வால்யூமை சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதோடைய நார்மாலிட்டி என்னங்கிறது கொஸ்டின் மார்க் வருது இல்லை? அப்போது இந்த N1 என்னது 0.1, V1 என்னது 50. புரிஞ்சுதா? இப்போ N2ங்கிறது என்னது, அதான் எனக்கு தெரியாது, கொஸ்டின் மார்க். இன்ட்டு V2 என்னது 100. அப்போ இந்த நியூ நார்மாலிட்டி என்னது, இந்த 100 இந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா நியூ நார்மாலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதா நான் சொல்கிறது? அப்போது டைலூஷன், டைலூஷன் என்ன, வாட்டர் ஆட் பண்ணி தானே நான் 100 கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ டைலூஷன் அந்த நியூ நார்மாலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அதில் 100 ml 50 ml நான் வாட்டர் ஆட் பண்ணேன்னா அதோட நியூ நார்மாலிட்டி என்ன இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சார், இதை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, இப்போ எனக்கு 0.1 நார்மாலிட்டி 50 ml சொல்யூஷன் இருக்குது. ஓகேவா? இதை எனக்கு ஒரு பர்டிகுலர் நார்மாலிட்டி, இதை விட கம்மியாக இருக்கிற நார்மாலிட்டி, அதாவது எனக்கு 0.01 நார்மாலிட்டி வேணும். 0.01 நார்மாலிட்டி, இதை விட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக தான் நான் வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போது இந்த 0.1 நார்மல் சொல்யூஷனை 0.01 நார்மல் சொல்யூஷனாக நான் கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? 50 ml இருக்குது, 0.1 நார்மாலிட்டி சொல்யூஷன் வந்து 50 ml இருக்குது. நான் அதை வந்து 0.01 நான் கன்வெர்ட் பண்ணணும், நார்மாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு எவ்வளோக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னா, அதான் இந்த V2 அந்த சைடு வச்சுட்டு அந்த நார்மாலிட்டியை, அதாவது இந்த 0.01 அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா ஸோ யூ கேன் கெட் V2. அவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு வால்யூம் கிடைக்கும், அவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. அவ்வளோ அளவுக்கு நீங்கள் அவ்வளோ அளவுக்கு ஆக்சுவலி 50 ml இருக்குது. இப்போ V2 வந்து 100 கிடைக்குதுன்னா 100 mlக்கு நீங்கள் மேக்கப் பண்ணணும். அதாவது 100 ml வர வரையும் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிகிட்டே வரணும். புரிஞ்சுதா? ஓகேவா? இப்போ 0.1 நார்மாலிட்டி ஒரு சொல்யூஷன் 50 ml இருக்குது. அப்போ 0.1 × 50 என்னது 5. 0.1 × 50 by 0.01. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு V2 அப்படின்னு கிடைச்சிச்சு. ஓகேவா? இப்போது இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 0.1 × 50 வந்து 5. 5 by 0.01. 5 by 0.01 என்னது, இது 10 power -2 வரும். ஓகேவா? இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 power -2 எழுதலாம். ஓகேவா? 5 by 10 power -2 எழுதலாமா இதை? அப்போ 10 power -2 மேலே வந்துச்சுன்னா 10 power +2. அப்போ 10 power 5 × 10 power +2. அப்போ 10 power +2 என்ன 500. அப்போ எனக்கு V2 என்ன கிடைச்சிது 500 கிடைச்சிது. இந்த 50 ml வந்து நான் 500 ml கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணி அந்த நார்மாலிட்டி வந்து 0.01 கன்வெர்ட் ஆகிடும். புரிஞ்சுதா? 0.1ங்கிறது 0.01 கன்வெர்ட் ஆகிடும். அப்போ நான் 450 ml வாட்டர் ஆட் பண்ணணும். புரிஞ்சுதா? இப்போ அதே மாதிரி இஃப் 2 சொல்யூஷன்ஸ் ஆஃப் சேம் சொல்யூட் ஆர் மிக்ஸ்டு, சேம் சொல்யூட், இப்போ 0.1 நார்மாலிட்டி 50 ml NaOH plus 0.2 நார்மாலிட்டி 100 ml NaOH. ஓகேவா? ரெண்டுமே NaOH சொல்யூஷன். அதாவது 0.1 நார்மாலிட்டி இருக்கிற 50 ml NaOHையும் 0.2 நார்மாலிட்டி இருக்கிற 100 ml NaOHையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நார்மாலிட்டி கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு இதான் ஃபார்முலா. 2 சொல்யூஷன்ஸ் ஆஃப் சேம் சொல்யூட், இங்கே NaOH இங்கே NaOH. அப்போது அது ஃபார்முலா N1 V1. N1ங்கிறது என்னது 0.1 நார்மாலிட்டி, V1ங்கிறது என்னது 50, N2ங்கிறது என்னது 0.2, V2ங்கிறது என்னது 100 by V1 plus V2 50 plus 100. இதை போட்டிங்கன்னா நமக்கு நியூ நார்மாலிட்டி கிடைச்சிடும். புரிஞ்சிருச்சா? சரி. தென் சார் இது சேம் சொல்யூட்னா பிரச்சனை இல்லை, நான் ஆசிடையும் பேஸையும் மிக்ஸ் பண்ணுறேன், அப்போ நியூட்ரலைஸ் ஆகும். அப்போ நார்மாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அசிடிக் மிக்சர் என்னென்னா இந்த நார்மாலிட்டியும் வால்யூமும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஓகேவா, அதோடைய மல்டிப்ளிகேஷன் வந்து ஆசிடுக்கு கிரேட்டராக இருக்குது. ஆசிடிக் பேஸ் தானே மிக்ஸ் பண்ணுறோம். அப்போது
இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது அதோடைய வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்குது ஆசிடுக்கு. தென் தட் ஆஃப் பேஸ் அப்படின்னா அது அசிடிக் மிக்சர். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 0.2 நார்மல் 100 ml H2SO4 இது இந்த ஆசிடையும் தென் 0.1 N 50 ml எண்ணெயை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இதுக்கு நியூ நார்மாலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இதுக்கு பாருங்க, இதுக்கு நான் என்ன சொல்கிறேன், இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இது NA, அதாவது NA நார்மாலிட்டி ஆஃப் ஆசிட் NA. ஓகேவா? இது VA வால்யூம் ஆஃப் ஆசிட். அப்போ 0.2 into 100 என்ன வரும்? 20. 0.2 into 100 20. 0.2 into 100 so is equal to 20. Then 0.1 into இதோடைய வேல்யூ வந்து VANA is equal to 20. இப்போ இதுக்கு பார்த்தோம்னா 0.1 into 50 எவ்வளோ? 5. இதுக்கு VBNB is equal to 5. இப்போ பாருங்க, VANA greater than VBNB. ஓகேவா? VANA greater than VBNB னா அது அசிடிக் மிக்சர். ஏன்னா ஆசிட் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால அசிடிக் மிக்சர், அசிடிட்டி அதிகமாக இருக்கு. இப்போ இதை ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். அதாவது இந்த 0.2 நார்மாலிட்டி இருக்கிற 100 ml H2SO4 0.1 நார்மாலிட்டி இருக்கிற 50 ml எண்ணெயை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். ஆசிட் பேஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஃபைனலாக கிடைக்கிற நார்மாலிட்டி என்ன அப்படின்னா, அது எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, இதை ரெண்டையும் பாருங்கள், VANA அதாவது வால்யூம் ஆஃப் ஆசிட் இன்ட்டு நார்மாலிட்டி ஆஃப் ஆசிட் இது. ஓகேவா? மைனஸ் VBNB இது பை VA + VB வால்யூம் ஆஃப் ஆசிட் 100 ml வால்யூம் ஆஃப் பேஸ். இதை போட்டிங்கன்னா எனக்கு கிடைக்கும். இல்லை சார், எனக்கு VBNB கிரேட்டராக இருக்குன்னா அதுலேருந்து நீங்கள் VANAவை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா? அசிடிக் மிக்சர்னா ஆசிட் கிரேட்டராக இருக்கும், அப்போ அதுலேருந்து பேஸை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். பேசிக் மிக்சர்னா பேஸ் கிரேட்டராக இருக்கும், அதுலேருந்து ஆசிடை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? பேசிக் மிக்சர்னா பேஸ் கிரேட்டராக இருக்கும், அதுலேருந்து ஆசிடை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு அதோடைய நார்மாலிட்டி நியூ நார்மாலிட்டி கிடைச்சிடும். புரிஞ்சுதா? இப்போது எது கிரேட்டராக இருக்கோ அதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ அசிடிக் மிக்சருடைய நார்மாலிட்டி பேசிக் மிக்சருடைய நார்மாலிட்டி, அதாவது ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறீங்க, ஆசிடிக் பேஸையும், அது அசிடிக் மிக்சராக இருக்கலாம் இல்லை பேசிக் மிக்சராக இருக்கலாம். அதுலேருந்து நம்ம அதோடைய நியூ நார்மாலிட்டி கண்டுபிடிச்சிடும். இல்லை சார், ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக இருக்குது சார், அதாவது VANA ஈக்குவல் டு VBNB, அது நியூட்ரல் தானே, நியூட்ரல். அப்போ அதுக்கு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ ஃபார் தட் இஃப் double gram of acid is completely neutralized by VML of base having normality n. அதாவது ஒரு பர்டிகுலர் கிராம் ஆசிட் கொடுக்குறாங்க, 5 gram H2SO4, it is neutralized by 5 ml of 50 ml of NaOH. அதோடைய நார்மாலிட்டி 0.1 n நார்மாலிட்டி. இப்போது இது கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதோடைய ரிசல்டன்ட் நார்மாலிட்டி என்ன அப்படின்னா, இதான் ஃபார்முலா, வெயிட் ஆஃப் த ஆசிட். இதான் வெயிட் ஆஃப் த ஆசிட் பை கிராம் ஈக்குவல் வெயிட் ஆஃப் த ஆசிட். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். தென் வால்யூம் ஆஃப் த பேஸ் 50 ml, நார்மாலிட்டி ஆஃப் த பேஸ், அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி இஃப் டபுள் கிராம் பேஸ் இஸ் நியூட்ரலைஸ்டு பை ஆசிட், வால்யூம் ஆஃப் ஆசிட் அண்ட் நார்மாலிட்டி ஆஃப் ஆசிட். ஸோ வெயிட் ஆஃப் த பேஸ் அதான் டபுள் கிராம் கொடுத்தாங்க இல்லையா, then gram equivalent weight of the base into volume of acid VML, normality of the acid n by 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சோம், அந்த நியூ நார்மாலிட்டி கிடைச்சோம். சரியா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதெல்லாம் பேஸ் பண்ணி அதிகமாக ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இதெல்லாம் பேஸ் பண்ணி அதிகமாக ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பேஸ் பண்ணி நான் அதிக ப்ராப்ளம்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ், IIT நீட்டில் கேட்ட ப்ராப்ளம்ஸ், அதிகமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலாலே எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே இதை எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் நான் சால்வ் பண்ணிவிடுவோம் அப்படின்னா ஓகே, ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போகலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.